Hi students, welcome to Chennai Astronomy Vellore. இன்னைக்கு நம்ம ஜியோகிராஃபி ரிலேட்டடான क्वेश्चंस HMW டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 2ல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி क्वेश्चंस 25 क्वेश्चंस 25 क्वेश्चंसமே எல்லா ஏரியாவையும் கவர் பண்ற மாதிரி ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிலபஸ்ல இந்தியா லொகேஷன்ல ஆரம்பிச்சு கடைசி பாப்புலேஷன் வரைக்கும் இருக்கும். இந்த எல்லா டாபிக்குமே கவர் ஆகுற மாதிரி 25 क्वेश्चंसல இந்த சிலபஸ் முடிச்சிரோம். ஒவ்வொரு क्वेश्चनக்கும் எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப டீடைலா கவனிச்சுக்கோங்க. அதுல தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய பாயிண்ட்ஸ் வரும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்செப்ட்ஸும் கிடையாது, ரொம்ப ஃபேக்சுவல் பாயிண்ட்டுமே கிடையாது. ஓகேங்களா. இது வந்து ரெண்டுமே பேலன்ஸான ஒரு சப்ஜெக்ட். ஒரு சில நேரத்துல கான்செப்டை படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து நமக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும், மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை. ஒரு சில இடத்துல அந்த நேமு, அந்த லொகேஷன், அந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுல வேற வழி கிடையாது. ஓகேங்களா. அப்போ மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, கான்செப்ட்ஸும் இருக்குது, ஃபேக்சுவல் இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபினா கொஞ்சம் மேக்ஸிமம் 10th புக்கே படிச்சுக்கோங்க. ஓகே, 10th புக்கே எனாஃப், போதுமானது. மொத்தம் ஒரு 10 less than 10 தான் கேட்பாங்க. ஓகேங்களா. less than 10 தான். ஒரு 9-8 கேள்வி கேட்குறாங்கன்னா அது 5 கேள்வி மினிமம் வந்து எதுல தான் புக்கில் தான் கேட்பாங்க. 2-3 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வெளியே இருந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க, ஒரு கான்செப்ட் கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சிருக்கோம். ஓகேங்களா. ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு கொஸ்டின்ஸ், அது கான்செப்ட் தான். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடலாம். ஓகேங்களா. ஸ்பின்னிங் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் இஸ் கால்ட் அஸ் ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புவி தன் அச்சில் சாய்ந்து தன்னைத்தானே சுழலும், அதிலே கொடுத்தாங்க, தன்னைத்தானே சுழலும் நிகழ்வு சுற்றுதல் அப்படின்னு சொல்றாங்க. தவறு. ஓகேங்களா. ஆக்சுவலா 2 விஷயம் படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன், ஃபர்ஸ்ட் ரிவல்யூஷன் எழுதிக்கணும். ஓகேங்களா. ரொட்டேஷன் தான் ஒன்னு, ரொட்டேஷன், இன்னொன்னு ரிவல்யூஷன். ஓகேங்களா. ரொட்டேஷன், இன்னொன்று ரிவல்யூஷன், தன்னைத்தானே சுற்றுதல், இன்னொன்று வந்து புவியின் அச்சை சுற்றுதல். ஓகேங்களா. இது என்ன சார் ரொட்டேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அச்சில் இருந்து பூமி வந்து ஒரு பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதுதான் வந்து பூமின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த அச்சில் வந்து தன்னைத்தானே, இது ரவுண்ட் சேஃபாக இருந்துக்கணும், தன்னைத்தானே இப்படி சுற்றினா அதுக்கு பேர் வந்து நம்ம ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே இது ரிவல்யூஷன்னா சூரியனை மையமா வச்சுக்கிட்டு பூமி வந்து தன்னைத்தானே சுத்திட்டு அதையும் சுத்திக்குது. ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா ரிவல்யூஷன். ஓகேங்களா. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது சுத்துறதுனால பகலிரவு மாற்றம் மட்டும்தான் ஏற்படும். ஓகேங்களா. எப்படி ரொட்டேஷன், இப்படி வந்து பூமி வந்து தன்னைத்தானே சுத்துறதுனால சூரியனுடைய வெளிச்சம் படுது, ஒரு சைடு படலை, இன்னொரு சைடு படுது, இன்னொரு சைடு படலை, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ரொட்டேஷன். ஓகேங்களா. தன்னைத்தானே சுற்றி கொள்கிறதுனால. ஓகே. அதே இது ரிவல்யூஷன், பூமியை வந்து சூரியனை சுற்றி கொள்வதனால கிளைமேட் சேஞ்ச். ஓகே, காலநிலை மாற்றம். இப்போ நமக்கு நவம்பர் டிசம்பர் மாதம்னா நம்ம ஊரில் என்னது, இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்டர் மாதம். அதே இது ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னா அங்கே தான் சம்மர் மந்த். எப்போ நவம்பர் டிசம்பர். அப்போ அப்படியே உல்டாவா இருக்குதா? இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவல்யூஷன் வந்து காரணத்தினால ஏற்படுது. ஓகே. அப்போ ரெண்டுமே வேற. அதே மாதிரி பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கிடையாது, 23.5 டிகிரி சாய்ந்து தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. 23 இப்படி ஸ்ட்ரைட்டாக அதோடைய இது அச்சு கிடையாது, 23 டிகிரி சாஞ்சு தான் இருக்குது. அதே மாதிரி பூமியோடைய உருவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாருமே வந்து கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. ஓகே. அது பூமிங்கிறது தனியான ஒரு உருவம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா புவி கோலம் அப்படின்னா ஜியாய்டு சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. புவி கோலம் அப்படின்னா ஜியாய்டு சேஃப். ஓகே ரைட். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்போ என்னது, தவறு தான். ஓகேதா. சுற்றுதல் கிடையாது, புவி நச்சே சுற்றுதல் கிடையாது, தன்னைத்தானே சுற்றுதல். அடுத்து புவியின் சுற்றுதல் இயக்கத்தால் பருவகால மாற்றம் ஏற்படுகிறது. கரெக்ட் தான். ஓகே. நான் சொன்னேன் ரிவல்யூஷன் காரணமாக தான் கிளைமேட் சேஞ்ச், சீசன் சேஞ்ச் வந்து ஏற்படுது. அப்போ ரொட்டேஷன் காரணமாக டே சேஞ்ச். ஓகே. மார்னிங், ஈவினிங், நைட், இந்த கான்செப்ட் தான் இருக்குது. சூரியன் உதிக்குது, மறையுது, எல்லாமே காரணம் என்ன? எல்லாமே அந்த பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்வாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சூரியனுமே கிழக்கிலிருந்து உதிப்பதற்கு காரணம் என்ன? பூமி வந்து மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. அதனால தான் சூரியன் வந்து நம்ம பிளானட்ல கிழக்கில் உதிக்குது. இது வேற கிரகத்துக்கு போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளி கிரகத்திற்கோ அது பார்த்தீங்கன்னா நெப்டியூன் கிரகத்துக்கோ போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மேற்கில் உதிக்கும். காரணம் என்ன? அங்கே வந்து கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுது. அப்போ அது ரொட்டேஷன் தான். இது எல்லாமே தியரி தான். கான்செப்ட் படிச்சீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி, கூற்று 1 தவறு, 2 சரி. சரிங்களா. அடுத்து இந்தியாவரை செல்லும் தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை. இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். அச்சரேகை, தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது ஒரு இமேஜ் வரைஞ்சா மட்டும்தான் ஈஸியா இருக்கும். இதுதான் புவி கோளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாட்டிடியூட் அப்படின்னா தமிழ்ல வந்து அச்சரேகை. ஓகேங்களா. லாட்டிடியூட் அப்படின்னா தமிழ்ல வந்து அச்சரேகை. அப்படின்னா என்ன? இப்படி, அதாவது பூமியை வந்து இந்த மாதிரியான கோடு வரைஞ்சா அதுக்கு பேரு லாட்டிடியூட். ஓகே. அச்சரேகை.
அது இந்த மாதிரி கிழக்கிலிருந்து மேற்காக கோடு வரைஞ்சிருந்தா அதுக்கு பேர் அட்சரேகை. அதே இது லாங்கிடியூட் அப்படின்னா தமிழ்ல வந்து தீர்க்கரேகைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழாக, ஓகேங்களா, மேலிருந்து கீழாக, அதாவது மேல இருந்து அப்படியே கீழே இந்த சேஃப்ல வரைஞ்சா, நார்த்ல இருந்து சவுத் அந்த சேஃப்ல வரைஞ்சா அதுக்கு பேரு தீர்க்கரேகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை தீர்க்க கோடுகள் உள்ளன அப்படி பார்க்கும்போது இதுக்கு நம்ம ஈஸியா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்க 10th புக்ல லெசன்ல ஃபேக்சுவல் பாயிண்ட் எதுதான் படிச்சிருப்பீங்க அப்படின்னா இந்தியாவுடைய லொகேஷன் எங்க இருந்து எங்க வரைக்கும். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது அட்சரேகை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு சொல்ற பாருங்க, ஈஸியா ஞாபகம் நான் பழைய வீடியோல நிறைய சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. 8 டிகிரி நார்த்ல இருந்து 39 டிகிரி நார்த் வரைக்கும் இருக்கும். ஓகே, எப்படி 8 டிகிரி நார்த்ல இருந்து 39 டிகிரி நார்த் வரைக்கும் இருக்கும். அதே இது தீர்க்கரேகை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 68 டிகிரி ஈஸ்ட்ல இருந்து, ஓகே, இந்த வார்த்தை தான் முக்கியம், இங்க நார்த் இங்க ஈஸ்ட் ஆரம்பிக்குது. ஏன் அப்படிங்கிறத சொல்றேன். அதுல இருந்து அப்படியே 29 கூட்டுங்க. ஓகே தான், 29 கூட்டினா 97 டிகிரி ஈஸ்ட். இங்கேயும் பாருங்க 68 இருந்து 29 கூட்டினா 97, இங்க 8ல இருந்து 29 கூட்டினீங்கன்னா பாத்தீங்கன்னா சரி 39 சொல்லிட்டு 37, சரிங்களா. 8ல இருந்து 29 கூட்டினா அப்ப இந்த 29ங்கிறது தான் ரெண்டுக்குமே காமன். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்க தான் தேவை, தீர்ப்பு கூட தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சார் இங்க ஈஸ்ட் நார்த் அப்படின்னா இந்தியாவுடைய லொகேஷன் மொத்தமா பார்க்கும்போது புவியோடைய கோணத்துல வடகிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்தியாவுடைய லொகேஷன் ஒரு பூமி உருண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வடக்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் அமைஞ்சிருக்கிறதுனால இதை ஈஸ்ட்னு சொல்றோம். இந்த கோடை நார்த்ல இருந்து ஆரம்பிக்குது சொல்றோம். அப்படி பார்க்கும்போது 29 கோடுகள் வந்து இந்தியாவில் வந்து பாய்கிறது. ஓகேங்களா. 29 கோடு தீர்க்க கோடு பாயுது. இதுல ஒவ்வொரு தீர்க்க கோடும் ஒரு தீர்க்க கோடுக்கு அப்புறம் ஒரு தீர்க்க கோடு மாறும் பொழுது இந்த கேப் ஒவ்வொரு தீர்க்க கோடும் 4 நிமிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது ஒரு கான்செப்ட் இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியாவில் சூரியன் உதிக்கக்கூடிய நேரம், பின்னாடி கொஸ்டின் கூட இருக்கு, சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் அருணாச்சல பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் இடையிலே கிட்டத்தட்ட அதான் 29 கோடுகள் இருக்கிறதுனால மொத்தமாக இங்க சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் 2 மணி நேரம். ஓகேங்களா. 2 hours வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஓகேங்களா. சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் காரணம் என்ன, இந்த தீர்க்க கோடுகள் தான் காரணம். அப்போ ஒரு டிகிரி கோடுக்கு வந்து 4 நிமிடம் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். அதனால 29 ரவுண்டா 30 எடுத்தீங்கன்னா 30 × 4 120 நிமிடம். 120ன்னா 2 மணி நேரம். அதுதான் இந்த கான்செப்ட். சரிங்களா. அடுத்து சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி क्वेश्चंस கொஞ்சம் நிறைய வரும், கொஞ்சம் பாத்துக்கோங்க. தவறான கூற்று, சரியான கூற்று, ஹெட்டிங் என்ன இருக்கு தெளிவா பாத்துக்கோங்க. இந்தியா ஷேர்ஸ் its land boundary with 7 countries. இது ரொம்ப ஃபேமஸான क्वेश्चन. ஓகேங்களா. இந்தியா வந்து மொத்தம் 7 நாடுகளோட பகிர்ந்து கொள்கிறது. அது லாங்கஸ்ட் பவுண்டரி அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4156 கிலோமீட்டர். ஓகேங்களா. பங்களாதேஷ் ஷார்டஸ்ட் பவுண்டரி அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 106 கிலோமீட்டர். புரியுதா. லாங்கஸ்ட் பவுண்டரி அப்படி பார்த்தீங்கன்னா 4186 கிலோமீட்டர் பங்களாதேஷ், ஷார்டஸ்ட் 106 ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப கேட்பாங்க. இது இல்லாமல் நேபாள், பாகிஸ்தான், சைனா, மியான்மர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டான், ஓகே, இந்த எல்லா கண்ட்ரிகளும் நம்ம இந்தியாவோட ஷேர் பண்ணுறது மொத்தம் 7 நாடுகள் ஷேர் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8 states of India has the coastal border அப்படின்னு சொல்றாங்க. அது 8 கிடையாதுப்பா, 9 states. ஓகேங்களா. எத்தனை ஸ்டேட்ஸ்பா? 9 states வந்து இந்தியாவுடைய கோஸ்டல் பவுண்டரியை ஷேர் பண்ணுது. எப்படி சார் அப்படி பார்த்தீங்கன்னா அதான் கவுண்டிங் தான். இதெல்லாம் உட்காந்து நம்ம என்ன சொல்லிடுக்க தேவையே இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா. இங்க இருந்து பார்த்துக்கோங்க, குஜராத்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. வெஸ்ட் சைடுல குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, அப்புறம் ஆந்திரா, இந்த சைடு பார்த்துக்கிட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஓகேதா. இதை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. இன்னொரு ஒரே ஒரு ஸ்டேட் இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒடிசா. ஓகேங்களா. இப்போ தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், இங்க ஒரு 4, இங்க ஒரு 5 ஸ்டேட். ஓகேங்களா. அப்ப 5 + 4 மொத்தம் 9 ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவுடைய கோஸ்டல் பவுண்டரியை ஷேர் பண்ணுது. ஓகே, இங்க 8 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறு. ஓகேங்களா. மீதி ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாமா. இப்போ தமிழ்நாடு இருக்கு, இந்தியாவில் 9 ஸ்டேட். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல 14 மாவட்டம் கடல் எல்லையை பகிர்ந்துள்ளது. கரெக்ட் தான். ஓகேங்களா. 4 யூனியன் பிரதேசங்கள் கடல் எல்லையை பகிர்ந்துள்ளது. ஆமா, லட்சத்தீவு, அந்த பக்கம் அந்தமான் நிக்கோபார் தீவு, ஓகேதா, டாமன் தாத்ரா நாகர் ஹவேலி, பாண்டிச்சேரி. முடிஞ்சு போச்சா. ரைட். தவறான கூட்டு தான் கேட்குறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுவும் இந்தியாவுடைய லொகேஷன் தான். எத்தனை இணை வந்து சரியாக பொருந்தியுள்ளது அப்படி கேட்குறாங்க. எப்பவுமே இந்தியா லொகேஷன்ல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து அதோடைய அமைவிடமா இருக்கலாம், அது வந்து பவுண்டரிஸ் பத்தியா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அப்போ
மேப் படி திருப்பி மேப் போட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எல்லைகள் ஓகேங்களா. இப்போ தமிழ்நாட்டுடைய எல்லையை எடுத்துட்டீங்கன்னா எப்படி சொல்லுவோம், கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடி பூண்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. எலெக்ஷன் டைம்ல தான் அந்த வார்த்தை அதிகமாக பேசப்படும். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நார்த் தொகுதி, இது சவுத் தொகுதியாக இருக்கும். இது இந்தியா எடுத்துட்டீங்கன்னா சவுத் டிப் அது மாற போகிறதே கிடையாது ஓகே. இது கன்னியாகுமரி. நார்த் டிப் அப்படிப்பட்ட இந்திரா கோல் ஓகே. நார்த் டிப் என்னது இந்திரா கோல். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜம்மு குஜராத்தில் வெஸ்டர்ன் சைட்லையும் அருணாச்சல பிரதேச ஈஸ்டர்ன் சைடு. அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க 3வது 4வது ஸ்டேட் பாருங்க இந்தியாவின் வடக்கு முனை கன்னியாகுமரி கொடுத்துருக்காங்க, அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க, தப்பு. இந்தியாவின் தெற்கு முனை இந்திரா கோல், அதுவும் தப்பு. சரி, அப்ப இந்தியாவின் கிழக்கு முனை கிபிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாயிண்ட் புக்கில் இருக்காது, நீ கொஞ்சம் அவுட் சைட் சோர்ஸ் படிச்சுதான் ஆகணும். கிபிதுங்கிறது வந்து இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேசம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் ஓகேங்களா. அதுதான் வந்து இந்தியாவுடைய ஈஸ்ட் பவுண்டரி. அதே இது வெஸ்ட் பவுண்டரினா குஜராத்தோட இந்த இடத்துல இருக்க ஒரு ஊர், அதுதான் பார்த்துட்டீங்கன்னா வெஸ்ட் பவுண்டரி ஓகேதா. கவுர் மோடா ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வெஸ்ட் பவுண்டரி ஓகே. அப்போ எத்தனை இணைனா 2 இணை சரியாக உள்ளது. நம்ம சொன்ன பாயிண்ட்டுக்கு கொஸ்டினாக வந்திருக்கு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, அருணாச்சல பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் இடையே சூரிய உதய இடைவெளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம். காரணம் என்ன, 23.5 டிகிரி தீர்க்க கோடு இருக்குது. அந்த காரணம் தான் நம்ம அருணாச்சல பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃபரன்ஸ் ஓகே, மிகப்பெரிய டிஃபரன்ஸ். இந்தியாவின் திட்ட நேரக்கோடு அகமதாபாத் வழியா செல்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரிப்பா, நானே சொல்லிட்டேன் முறையே. இந்தியாவின் திட்ட நேரக்கோடு என்ன சார், திட்ட நேரக்கோடு இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைம் அப்படி சொல்லுவாங்க, IST ஓகே, இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு இடையே போகிறது கேட்பாங்க ஓகே, இதான் கம்பல்சரி இது கேட்பாங்க. இந்தியாவுடைய உத்தரப்பிரதேசம் வழியா மிர்சாப்பூர் வழியா பாய்கிறது. 82.5 டிகிரி ஓகே, 82.5 டிகிரி ஈஸ்ட்ல இருந்து பாயுது ஓகே. 82.5 டிகிரி ஈஸ்ட்ல இருந்து மிர்சாப்பூர் வழியா இந்த கோடு பாய்கிறது. இந்த கோடு தான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ வந்து அகமதாபாத் சொல்றாங்க, அகமதாபாத் குஜராத்ல இருக்கு, அதாவது தவறு சரிங்களா. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேட்மெண்ட் சரி, 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. எஸ், இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது, தமிழில் தவறாக இருக்குது. முதல் ஸ்டேட்மெண்ட் சரி சரிங்களா, 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. இங்கே முதல் ஸ்டேட்மெண்ட் சரின்னு இருக்கணும், 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு ஓகே ரைட். தமிழில் மட்டும் கரெக்ஷன், இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது, இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. அடுத்து மிக நீண்ட கடற்கரை எல்லையை கொண்ட மாநிலம் அப்படி இருக்கு. ரொம்ப சிம்பிள், நீங்கள் மேப் பார்த்துனா நல்ல வேலை முதலிடம் கேட்டாங்க, 2வது இடம் 3வது இடம் கேட்டீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. முதலிடம்னால கொஞ்சம் ஈஸியாகி போச்சு பாருங்களேன். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து இங்கே திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது, அவ்வளோதான் பீச்சு. கேரளா எடுத்து இங்கேருந்து இங்கே வரைக்கும், கர்நாடகா எடுத்து இங்கேருந்து இங்கே வரைக்கும், அது கொஞ்சம் கோவா போயிடும். மகாராஷ்டிரா இங்கேருந்து இங்கே வரைக்கும், ஆந்திரா இங்கேருந்து இங்கே வரைக்கும், அப்புறம் ஒடிசா, அப்புறம் வெஸ்ட் பெங்கால் இருந்தது. ஆனால் குஜராத்துக்கு பாருங்க, இங்கேருந்தே ஆரம்பிச்சிடும், இங்கேருந்து இவ்வளோ தூரம், திருப்பி இவ்வளோ தூரம், திருப்பி இவ்வளோ தூரம், இங்கே வரைக்கும் வருது. அப்போ குஜராத் வேற வளைஞ்சு நெறிஞ்சு வரனால மொத்த நீளம் எடுத்துக்கிட்டே கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டருக்கு மேல். என்ன சொல்றோம்னா 1876 நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டருக்கு மேல் குஜராத் தான் இந்தியாவில் மிக நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலம் ஓகேதா. இதே இது கடற்கரை பத்தி இன்னொரு பயன்னா சென்னை மெரினா பீச் தான் பார்த்துட்டீங்கன்னா உலகத்திலே 2வது மிக நீளமான கடற்கரை படிச்சிருப்பீங்க ஓகே. இங்கே குஜராத் வந்து எல்லையை கொண்ட மாநிலம் ஓகே. அப்போ 2வது இடம் யார் சார் இருப்பாங்க, மேபி கர்நாடகா இருக்குமா அப்படி கிடையாது. 2வது இடம் இந்த சைடு கிடையாது, 2வது இடம் இங்கே 2 3மே. 2வது இடம் ஆந்திரா பிரதேசத்துக்கும், 3வது இடம் தான் தமிழ்நாடு. இது புக்கில் மிஸ்டேக் இருக்கும் சரிங்களா. தமிழ் மீடியத்திலும் இங்கிலீஷ் மீடியத்தில் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் மிஸ்டேக் உண்டு சரிங்களா. இந்த பாயிண்டே நீங்கள் தமிழ்நாடு ஜியோகிராஃபி படிக்கும் போதே வரும். தமிழ்நாடு வந்து 2வது மிகப்பெரிய கடற்கரை எல்லை கொண்ட மாநிலமாக இருக்கும். தவறு, இந்தியாவுடைய அஃபீஷியல் வெப்சைட் எடுத்து பார்த்துக்கோங்க, அதில் 3வது இடம் தான் ஓகே. நம்ம சோர்ஸ் கூட நம்மளுடைய யூடியூப் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கூட நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. பசங்க கூட கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால ஆந்திர பிரதேசம் 2வது, தமிழ்நாடு 3வது இடம், அஃபீஷியல் சோர்ஸ் நான் சொல்றது சரிங்களா. அடுத்து இந்தியாவின் திட்ட கோடு நான் இப்பதான் சொல்லிட்டேன், மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேஷ் மிர்சாப்பூர் வழியா பாயுது. கிட்டத்தட்ட 82.5 டிகிரி கிழக்கு. இது நம்பரை படிச்சிட்டோம், ஆனா கிழக்கா மேற்கான்னு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்தியாவுக்கு நார்த்து கிழக்கு இந்த 2 வார்த்தை மட்டும்தான் வரும், வடக்கு கிழக்கு வேற எதுவுமே வரக்கூடாது சரிங்களா. அப்படி பார்க்கும்போது ஆன்சர் டி. அடுத்து அனைத்து வடகிழக்கு மாநிலங்களும் மற்ற நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. 100% கரெக்ட். அனைத்து வடகிழக்கு மாநிலங்களும் சொல்றாங்க. அதாவது எல்லா
இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள். ஓகேங்களா, எல்லா மாநிலங்களுக்கும் அசாம் பகிர்ந்து கொள்ளும். ஓகேங்களா, இங்க மேகாலயா பகிர்ந்து கொள்ளும், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், அருணாச்சல பிரதேசம், இங்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும். இந்த சைடு சிக்கிம் இருக்கு, சிக்கிமும் பகிர்ந்து கொள்கிறது. அப்போ எல்லா மாநிலங்களும் வடகிழக்கு மாநிலங்களும் பகிர்ந்து கொள்கிறது. இதே மாதிரி வட மாநிலம் எடுத்துக்கிறது பகிர்ந்து கொள்ளும். ஜம்மு காஷ்மீர், லடாக், பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் எல்லா நார்த் மாநிலங்களும் கவர் ஆகும். வடகிழக்கு மாநிலங்களும் கவர் ஆகுது. ஓகேங்களா, மக்மகான் எல்லைக்கோடு இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே உள்ளது. தவறு. சரிங்களா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் உள்ளதுதான் மக்மகான் எல்லைக்கோடு. ஓகேங்களா, இந்த சைடு பாகிஸ்தான் கூட இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ரெட் கேலிஃப். ஓகேங்களா, ரெட் கேலிஃப் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு, முதல் ஸ்டேட்மெண்ட் சரி. பி, இமயமலையின் எந்த பகுதி தொடர்ச்சி அற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எந்த ஒரு ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடம் சார் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சிவாலிக் இருக்கு பாருங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ். ஓகே, ஈஸ்டர்ன் சைடு போக போக பார்த்தீங்கன்னா மலைத்தொடர் வந்து ரொம்ப ரொம்ப கேப்பாக இருக்கும். ஓகே, அந்த இடத்துல தான் இப்போ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக நிறைய சாலைகள்லாம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனால் அதே இது வடக்கு இந்த சைடு மேற்கு ஹிமாலயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து இருக்கும். காரகோரம், சாஸ்கர், லடாக் ரேஞ்செல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது ரேஞ்ச் தொடர்ச்சியாக இருக்கும். ஓகேடா, பல 100 கிலோமீட்டருக்கு தொடர்ச்சியாக இருக்கும். ஓகே, சிவாலிக்கு தான் ஈஸ்டர்ன் இருக்கக்கூடிய தொடர்ச்சியற்றது. அடுத்து அஸ்தாமுடி ஏரி, உங்களுக்கு வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ்ல ஒரு வார்த்தை உண்டு. நீர் வளங்கள் அப்படின்னு எல்லாரும் ரிவர் மட்டும் படிப்பாங்க. ரிவர் மட்டும் படிக்கக்கூடாது, கொஞ்சமாக ஏரிஸையும் படிச்சுக்கணும், அதாவது லேக்ஸ் படிச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ அஸ்தாமுடி ஏரி வேம்பநாடி ஏரி ரெண்டுமே வந்து கேரளாவில் இருக்குது. ஓகே, ரொம்ப ஃபேமஸானது ரெண்டுமே, பேக் வாட்டர் லேக் சொல்லுவாங்க. கேரளா வேம்பநாடு, அஸ்தாமுடி. இது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுன்னா ஆந்திராவில் கொலேறு, தமிழ்நாட்டில் புலிக்காட்டு லேக், புலிக்காட்டு ஏரி. ஓகே, இல்லை பழவேற்காடு ஏரின்னு சொல்கிறோம். அப்புறம் ஆந்திராவில் வந்து கொலேறு ஏரி. நம்ம ஒடிசாவில் எடுத்துக்கிட்டா ரொம்ப ஃபேமஸான ஏரி, மிகப்பெரிய ஏரி சிலிக்கா ஏரி. ராஜஸ்தானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்பார் ஏரி, மிகப்பெரிய உப்பு ஏரி, சாம்பார் ஏரின்னு சொல்லிதான். அப்படி இல்லைன்னா அதை புஷ்கர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க, புஷ்கர் ஏரின்னு சொல்லிக்குவாங்க. நம்ம ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கிட்டா நல்ல தண்ணி ஏரி, ஊழர் ஏரி. ஓகேங்களா, இந்த மாதிரி ஏரிகளுடைய எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன ஏரிகள் அமைந்துள்ளது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏறு வரிசையில் எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா, படிக்க ரெடியாக இருந்துக்கணும். ஓகேங்களா, அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்ன, டிசெண்டிங் ஆர்டர் என்னன்னு நிறைய தெரியாமல் இருப்பாங்க. எல்லாமே பிடிச்சி வச்சிருப்பான். இந்த ஒவ்வொரு ரிவருக்கும் எவ்வளோ நீளம், எத்தனை கிலோமீட்டர் எல்லாமே பக்காவாக தெரியும், எங்கே ஆரிஜின் ஆகுது. ஆனால் அசெண்டிங் டிசெண்டிங் என்னன்னு தெரியாமல் மட்டும் கடைசி கன்ஃபியூஸ் ஆகி போட்டு இருப்பாங்க. சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் ஏறு வரிசை இறங்கு வரிசை. ஏறு வரிசையில் என்ன, ஏணி படிதை ஏறுவோமா, கீழே இருந்து மேலே ஏறணும். ஓகேங்களா, அப்போ ஏறு வரிசை சின்னதுல இருந்து பெருசு, இறங்கு வரிசைனா மேல இருந்து கீழே இறங்குறோம், பெருசுல இருந்து சின்னது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்ப சின்னதுல இருந்து பெருசு மொத்தம் கொடுத்துருக்கக்கூடிய 4 நதி எது சின்ன நதி, எது ஸ்மால் ரிவர் அப்படின்னா காவிரி தான். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா காவிரி தான் பெரியது. ஓகேங்களா, ஆனா நமக்கு இங்க பார்க்கும்போது காவிரி சின்னது. அப்போ சின்னதுல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ இது கிடையாது, இது கிடையாது. அப்போ பி அல்லது டி இப்போதைக்கு. ஓகேங்களா, அப்போ காவிரி நீளம் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 405 கிலோமீட்டர் முதல் ஓடும். ஆனால் மொத்த நீளம் 800 கிலோமீட்டர். அடுத்து 2வது இடத்துல என்ன இருக்குன்னா மகாநதி இருக்கு. ஆனா ரெண்டுலையுமே மகாநதி தான். கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டீங்கன்னா 891 கிலோமீட்டர் நீளமுடையது மகாநதி. ஒடிசாவில் பாயுது. ஹிராகுட் அணை நீளமான அணை, உலக நீளமான அணையான ஹிராகுட் அணை வந்து இதில் தான் கட்டியிருப்பாங்க. மகாநதி 891. சரிங்களா, அடுத்து பாருங்க, அடுத்து கிருஷ்ணாவா கோதாவரியா, அதுதான் டவுட்டா இருக்கும். ஓகே, நிறைய பேருக்கு அதுதான் டவுட்டா இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவில் நீளமான நதி அப்படிப்பட்ட கங்கா தான். ஓகேதா, அதே கங்காவுடைய பேரை இன்னொரு நதிக்கு வச்சிருப்பாங்க, அதுதான் விருத கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் கங்கா, விருத கங்கா. ஓகேதா, அதுதான் என்ன நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி நதி. ஓகேங்களா, அதனால கோதாவரி நதி தான் இந்தியாவில் மிக நீளமான நதியாக கருதப்படுகிறது. அதாவது சவுத்துல. ஓகேங்களா, பெனிசுலா ரிவர்ல கோதாவரி ரிவர் தான் மிக நீளமான ரிவர், 1465 கிலோமீட்டர். கிருஷ்ணா நதி 1400 கிலோமீட்டர். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது 800, 891, 1400, 1465 இது கிடையாது, இதுதான் ஆன்சர். சரிங்களா, ரைட்டா. அப்போ பார்க்கும்போது கோதாவரி நதி வந்து நாசிக். ஓகேங்களா, நாசிக் அப்படிங்கிற மகாராஷ்டிரா மாவட்டத்தில் உருவாகும். கிருஷ்ணா நதி வந்து பார்த்தீங்கன்னா மகாபலேஸ்வர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் உருவாகும். இங்கே மகாநதி பார்த்துட்டிங்கன்னா ஜார்க்கண்ட் நினைக்கிறேன், சத்தீஸ்கரில் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உருவாகும். சரிங்களா, இப்போ காவிரி நமக்கு தெரியும், குடகு, தலைக்காவிரி அந்த கர்நாடகாவில் இருந்து உருவாகிறது. ஓகே, எல்லாமே எங்கே உருவாகுது, எல்லாத்துடைய ட்ரிபியூட்ரி பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இன்னும் மைனூட்டானா வலது இடத்தெல்லாம் பார்த்து வச்சுக்கணும்.
பின்வரும் எந்த துறைமுகம் மேற்கு கடற்கரையில் அமையவில்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, எங்க மேற்கு துறைமுகம், ஒவ்வொரு துறைமுகமும் எங்கெங்க இருக்குன்னு பார்த்துக்கணும். மேற்கடற்கரைனா காண்ட்லா, அதான் காண்ட்லா கொடுக்குறாங்க. நவசேவா, தீன் தயாள் புதிய துறைமுகம், பிரதீப் இது மட்டும்தான் மேற்கடலில், இது கிழக்கு அமைஞ்சிருக்கு பிரதீப் துறைமுகம். ஓகேங்களா. அடுத்து ICAR என்றால் என்ன? ஃபுல் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. ICARனா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் சொல்லுவாங்க. 1953ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 டைப் ஆஃப் சாயில். இதுதான் இந்தியாவுடைய மண் வகைகளை பிரித்து வழங்கியிருக்கு. மொத்தம் 8 வகையான மண் வகைகளை வந்து இது பிரித்து வழங்கியிருக்கு. ஓகேங்களா. என்னதான் கரிசல் மண், அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய மண்ணுன்னு சொல்லுவாங்க. கரிசல் மண், செம்மண், வண்டல் மண், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காடு மற்றும் மலைமண், அப்புறம் சரதை மண், லேட்டரைட் சாயில், இந்த மாதிரி 8 டைப்ஸ் இருக்குது. இதை வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இந்த அமைப்பு தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மண்ணோட டைப்பையும் பிரித்து வச்சிருக்கு. சரிங்களா. அடுத்து மாநிலம், பாப்புலேஷன் சென்சஸ் சம்பந்தமாக. மக்கள் தொகையில் மிகப்பெரிய மாநிலம் என்னது? நமக்கே தெரியும், உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த மாநிலம் பீகார். 1100 மேல இருக்கும் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அடுத்து கல்வியறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாநிலம் கேரளா. பாலின விகிதத்தில் அதிகம் உள்ள யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி. ஓகேங்களா. கல்வியறிவிலே அதிகம் தான், பாலின விகிதத்தில் அதிகம் உள்ள மாநிலம் அதுதான். ஆனால் இங்கே யூனியன் பிரதேசம் தான் கேட்டிருக்காங்க, பாண்டிச்சேரி. அப்போ 2143 ஏ 2143. அப்புறம் ஹரியானா சமவெளிகள், பஞ்சாப் ஹரியானா சமவெளி. சமவெளி கொடுத்துருப்பாங்கப்பா, ராஜஸ்தான் சமவெளி, கங்கா சமவெளி, சரி கங்கா இல்லை, உத்தரப்பிரதேச சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி கிட்டத்தட்ட 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுடையது. ராவி, பயாஸ், சட்லஜ் இந்த 3 நதிக்கரைகளுக்குள் இடையே தான் வந்து இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி அமைஞ்சிருக்கும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தவறான கூற்றை தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரி கூற்று தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அது டேட்டா கொடுத்துருப்பாங்க, அங்கே தான் ட்விஸ்டே இருக்கும். ஓகேங்களா. அப்போ லூ காற்று, ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் விண்ட்ஸை படிக்கணும். டெவலப் படிச்சுக்கணும். அது இந்தியாவில் ஒரே ஒரு காற்று தான் கோடை காலத்தில் வீசக்கூடிய காற்று, லூ காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கோடை காலத்தில் வடகிழக்கு மாநிலங்களில் வீசுகிறது. அதாவது ராஜஸ்தான் அங்கே தான் வீசுது. வடகிழக்கு சொல்லிட்டாங்க. ஆமாம், இங்கே வந்து வடகிழக்கு கிடையாது, வடமேற்கு. அதாவது மெயினாக ராஜஸ்தான் தான் வீசக்கூடியது அந்த லூ காற்று. இதுதான் தவறு தானே கேட்குறாங்க. எஸ், இதுதான் தவறு. சரிங்களா. மீத 3 ஸ்டேட் பார்க்கலாமா? இதுக்கும் தமிழ்நாடு 48% மழைப்பொழிவு வடகிழக்கு பருவ காற்று கிடைக்கிறது. ஆமாம், ஓகேங்களா. வடகிழக்கு பருவம் நமக்கு மெஜாரிட்டி வரும், ரெயின்ஃபாலும் 48% வந்து அதுதான். ஓகே, ரைட்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. கிழக்கு இமயமலை வடகிழக்கு இமயமலைகளில் பரவியுள்ளது. கரெக்டு. வடகிழக்கு ரயில்வேயின் தலைமையகம் கோரக்பூர், இதுவும் கரெக்ட். ஓகேங்களா. ரயில்வேயுடைய தலைமையகம் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, வடகிழக்கு ரயில்வே தலைமையகம் கோரக்பூர் தான் அமைதிருக்கு. 3 ஸ்டேட் சரி, ஒன்னா ஏ ஸ்டேட்மெண்ட் தான் தவறு. ஓகே. அடுத்து இந்தியாவின் முதல் கோள் காலத்திற்கு இடையான கோள்களுக்கு இடையேயான திட்டம் எது? அதாவது இன்டர் பிளானட்டரி மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரோ வந்து 1969ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. உருவாக்குறது தொடங்கி நிறைய மிஷின்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சந்திரயான் 1, 2 ஓகேங்களா, 3 ரெடி பண்ணிருக்காங்க. மங்கள்யான் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இந்த மங்கள்யான்ங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோளை விட்டு வேற ஒரு கோளுக்கு அனுப்பப்பட்ட முதல் கடைசியாக தான். இன்னைக்கு வேற எதாவது அனுப்பலாம். ஓகேங்களா. இப்போ சூரியனுக்கு அனுப்ப போறாங்க. ஆதித்யா L1 அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு அடுத்த வருஷம் சொல்லியிருக்காங்க விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப போறாங்க இந்தியா. ஓகே, ரைட். அடுத்து இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1986. ஓகேங்களா. இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, போர்டு. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1986 உருவாக்குனாங்க. இதில் கிட்டத்தட்ட 8 வாட்டர்வேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரொம்ப முக்கியம். நேஷனல் வாட்டர்வே 2, நேஷனல் வாட்டர்வே 3. ஓகேங்களா. எங்கெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க, எத்தனை கிலோமீட்டர் கேட்பாங்க. இது 1296 நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டருக்கு மேலே. இது வந்து 206 கிலோமீட்டர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத்திலிருந்து ஹால்டியா வரைக்கும். ஓகே, அலகாபாத்திலிருந்து உத்தரப்பிரதேச அலகாபாத்திலிருந்து வெஸ்ட் பெங்கால் ஹால்டியா வரைக்கும் ஒரு நீர்வழி போக்குவரத்து மிக நீளமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவரில் துப்ரியிலிருந்து சாதியா வரைக்கும். ஓகேடா. பிரம்மபுத்திரா ரிவர் தான் வந்து அருணாச்சல பிரதேசத்திலிருந்து இந்த சைடு சாதியா வரைக்கும் இருக்கும். நேஷனல் வாட்டர்வே 3 தான் பார்த்துட்டீங்கன்னா 24 மணி நேரமும் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு வாட்டர்வே. ஓகேங்களா. எங்க இருக்கும்? கேரளாவில் இருக்குது. ஓகேங்களா. கொள்ளூர் டு கோட்டுப்புறம் இருக்கும். ஓகே, ரைட். அடுத்து யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாசி பெருக்கம். அப்போ பாசி எங்க வரும்? நீர்ல தான் வரும். அப்போ நீர் மாசுபாடு தான். ஓகேங்களா. அதாவது ஒரு நீர் வந்து ரொம்ப கிரீனிஷா
நிறைய பாசிகள் அடைந்து பாசிகள் இருந்தால் நல்லது தான். இந்த வகையான ஒரு விஷயம் வந்தால் அது கெட்டது, அது நீர் மாசுபாடு குறிக்கிறது. அப்போ யூட்ரிஃபிகேஷன் அது என்ன மாசுபாடு? நாங்கள் பொல்யூஷன் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது ஓகேங்களா, அதனால் அந்த கேள்வி வச்சுருக்கிறோம். காற்று மாசுபாடு கிடையாது, நீர் மாசுபாடு. அடுத்து டேம், எந்த டேமு என்ன ஆறுல இருக்குது அப்படின்னு வச்சு. தெகிரி, அதாவது உலகத்திலே வந்து உயரமான இடத்துல அமைந்திருக்கக்கூடிய அணைனா அது வந்து தெகிரி தான். பாகிரதி, அதாவது கங்கை ஆறுடைய ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது கங்கை ஆறுடைய பெயர் வந்து பாகிரதி, கரெக்டு தான். அடுத்து பக்ரா நங்கல். ஓகே, பக்ரா நங்கல் பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு மிக நீளமான ஒரு நதி, மிகப்பெரிய நதி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சட்லஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் கரெக்டு. அடுத்து சர்தார் சரோவர், கோதாவரி சொல்கிறாங்க. கிடையாது, உங்களுக்கு பேர் தெரியும். ரீசெண்டாக தான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மோடி அவர்கள் வந்து இந்த டேம் வந்து திறந்து வச்சாங்க. சர்தார் சரோவர் வந்து கோதாவரி கிடையாது, எங்க நர்மதா ரிவர். ஓகேவா. ஹிராகுண்ட் நம்ம இப்போ தான் பார்த்தா மகாநதி, மிக நீளமான நதி. அப்போ தவறானதான் கேட்குறாங்க. ஆன்சர் சி. இந்த மாதிரி எங்கெங்கே அணைகள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பிளாக் சாயிலை பற்றி ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. கரிசல் மண், அதாவது இந்தியாவில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணுனா கரிசல் மண் தான். மொத்த சதவீதத்தில் 29% கரிசல் மண் தான் இந்தியாவில் இருக்குது. அடுத்துதான் செம்மண், அடுத்துதான் பார்த்தீங்கன்னா வண்டல் மண். நிறைய பேர் வண்டல் மண் தான் அதிகமாக இருக்கு சொல்லுவாங்க, கிடையாது. கரிசல் மண்ணுக்கு இன்னொரு பேர் என்ன? ரிகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரிகர் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய தன்மையை வச்சு அதில் தான் காட்டன் அதிகமாக விளையும். ரிகர் மண் வந்து பருத்தி வச்சு ஏற்றுறது. 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். ஆன்சர் ஏ. அடுத்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் சரி வைக்கிறாங்க. கடற்கரை இந்தியாவை கடகரேகை இந்தியாவை வெப்பமண்டலமாகவும் மித வெப்பமண்டலமாகவும். ஆமாம், ஓகேங்களா. மொத்தமாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெட்டுது, 2 சரி பாதியாக இந்தியா வெட்டுது. டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, 8 மாநிலங்கள் தான் பாயுது இந்த கடகரேகை. இதை வந்து சரி பாதியாக பிரிக்கும். எப்படி? வெப்பமண்டலமாகவும் அதுக்கு மேலே மித வெப்பமண்டலமாகவும் பிரிக்குது. ஓகேங்களா, கரெக்டு தான். ஜெட் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அந்த பாயறதுனால தான் தென்மேற்கு பருவக்காற்று வருகையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கரெக்ட் தான். இதுவும் தென்னிந்தியா ஏறத்தாழ ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான காலநிலை நிலவுகிறது. ஆமாப்பா, ஓரளவுக்கு. ஓகேங்களா. ஆனால் இப்போ அதாவது நார்த் இந்தியா கம்பேர் பண்ணுறோட சவுத் இந்தியாவை சொல்கிறாங்க. இப்போ நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்மர்னா அதுதான் சம்மர். நம்ம ஊர்லாம் அடிக்குது வெயில், அடிக்குது வேலூர்னா வெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நார்த் இந்தியா போனீங்கன்னா வெயிலுக்குனே சாவுவாங்க. ஓகே, எப்படி 400-500 பேர் சூரியனுடைய வெயிலின் தாக்கத்தினால வந்து இன்னைக்கு இத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல. அதே மாதிரி தான் இதே இது குளிரடிச்சாலும் கடும் பயங்கரமா இருக்கும். உங்களுக்கே தெரியும், நியூஸ்ல ஒரு டெல்லியின் குளிரை தான் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகேனா, ஆனால் நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. குளிர்னாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான், அப்படி சொட்டரை கூட போட்டுக்கிறான், அவ்வளோதான். ஆனால் சம்மர்னாலும் ஓரளவுக்கு அப்படியே இருந்துக்கிறான். ஆனால் நார்த் இந்தியாவில் அப்படி இருக்காது. ஓகே, அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அடுத்து ரிவருடைய துணை ஆறுகள், இது ரொம்ப முக்கியம். சரிங்களா. அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய ஆறுகள்ல எல்லா ஆறுகளுமே மேக்சிமம் எல்லா ஆறுகளுமே எந்த சைடு தான்? கிழக்கு நோக்கி தான் பாயுது. நீங்க மேப்பே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. என்னதான் இருக்கும்? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஓகேங்களா. அதுதான் என்ன சொல்லுவேன் எப்பவுமே, MGK². ஓகேங்களா. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா. ஓகேங்களா, காவேரி. அடுத்து இந்த சைடு வந்துட்டீங்கன்னா 2 நதி ரொம்ப முக்கியமானது, நர்மதா, தப்தி. ஓகே, இந்த சைடு இங்க இருந்து கங்கா, இந்த சைடு இருந்து பிரம்மபுத்திரா, இது துணை நதி யமுனா, இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த நர்மதா, தப்தி தான் மேற்கு நோக்கி பாயக்கூடிய. நிறைய நதி இருக்குது, இங்க கூட நிறைய நதி இருக்கும், இங்க நதி இருக்கும். ஆனால் மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் மிகப்பெரிய நதி நர்மதா, தப்தி. இப்போ இதுல முக்கியமான நதி எல்லா நதியுடைய ட்ரிபியூட்ரி துணை நதிகள் படுத்தி வச்சுக்கணும். ஓகே, இது ஈஸியானது பாருங்க. இந்த கோதாவரி ரிவரோட வரக்கூடிய நதிகள் பேருடைய எல்லாமே பெண்களுடைய பெயரா இருக்கும். ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. கோதாவரினாலும் பெண்ணுடைய பேர் தான், நதி பெண்ணுடைய பேர் தான். ஆனால் கோதாவரியுடைய கிளை நதிகளுடைய பேர் மட்டும் ரொம்ப பெண்களுடைய பேர் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெண் கங்கா. ஓகேங்களா. பிரணிதா. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு, அதாவது மஞ்சிரா. இந்த மாதிரி பெண்களையும் பையமாச்சு அந்த பேரே இருக்கும். ஓகே, அப்படி மேட்ச் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா. வாங்க மேட்ச் பண்ண. நான் சொன்ன மாதிரி என்ன சொன்ன, கோதாவரி ரிவர்னாலே இந்த மஞ்சிரா, மஞ்சுங்கிற பேர் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா. மஞ்சிரா 2. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற முக்கியமானதுன்னா இந்த பிரம்மபுத்திரா சொல்லலாம். பிரம்மபுத்திரான திஸ்டா. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி. ஓகேங்களா. அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெடவார். நர்மதை வந்து ஹிரான். ஓகேங்களா. 2143 ஆன்சர் வந்து பி, பாம்பே. ஓகேங்களா. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்தியா டேஷ் லொக்கேட்டட் at the confluence of the river Ganga and Yamuna. கங்கா ரிவரும் யமுனா ரிவரும் எந்த இடத்துல சேர்கிறது அப்படி சொல்றாங்க? அலகாபாத் அந்த இடத்துல தான். கங்கா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா கங்கோதிரியில உருவாகி அப்படியே பங்களாதேஷ்லயே கலக்கும். இந்த இடத்துல வந்து யமுனோதிரியில உருவாகி அப்படியே இந்த இடத்துல மிர்ஜா கங்கா நதியோடைய மிகப்பெரிய நதியான யமுனா நதி
இந்த ஊர் தான் பிரயாகராஜ் அப்படி இல்லைன்னா அலகாபாத் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? வளநாடு. ஓகேங்களா? வளநாடு சரணாலயம்னு சொல்லுவாங்க, தூத்துக்குடியில் அமைந்திருக்குது. ஓகேங்களா? ரைட், இதுதான் ஒரு வளவிலங்கு சரணாலயம். மொத்தமாக ஒரு 25 கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து இந்த ஜாகிரபி கொடுத்துருக்கோம். இந்த தமிழ்நாடு ஜாகிரபி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு யூனிட்டி 9லையும் தமிழ்நாடு ஜாகிரபின்னு ஒரு லெசன் இருக்கு, ஒரு சிலபஸ் இருக்கு, அதனால அங்கே கொஞ்சம் அதிகமாக கேள்வி கேட்டிருப்போம். அதனால இது பேசிக்கானது சொல்லியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் கேள்வி கேட்குறேன். அந்த 5 கேள்விக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுங்க, கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிடுங்க நடத்துனதுல இருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா எத்தனை மாநிலங்கள் கோஸ்டல், ஓகேதா, அதாவது கடற்கரை எதையை வந்து பகிர்ந்து கொள்கிறது, எத்தனை மாநிலம்? 1. அடுத்து 2வது, இந்தியாவுடைய அச்சரேகை என்ன, எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2வது கொஸ்டின்லேயே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அடுத்து ஒரு 3வது கொஸ்டின், இந்தியாவில் மிக உயரமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? 3வது கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து 4வது கொஸ்டின், இந்தியாவுடைய நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 4வது கொஸ்டின். அடுத்து 5வது கொஸ்டின் எடுத்தீங்கன்னா, இந்தியாவுடைய உங்களுக்கு ஓகே நடத்தாத ஒன்று கேட்குறேன், அது உங்களுக்கு தெரியுமாங்கிறத நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்க. இந்தியாவுடைய அந்த தங்க நாற்கரை சாலை ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், அதோடைய மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்றத மட்டும் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு அடுத்த கொஸ்டின் ரிலீஸ் ஆகும், அந்த கொஸ்டினை ஃபாலோ பண்ணி அடுத்த டிஸ்கஷனை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.